வணக்கம். தமிழ் இலக்கியத்தில் மிக சிறப்பாக போற்றப்படும் காப்பிய நூல்களில் ஒன்று ராமாயணம். இந்நூலின் ஆசிரியர் கம்பர். சமய காப்பியங்களுள் இது வைணவ சமயத்தை சார்ந்தது. இந்த காப்பியம் தோன்றிய காலம் 2ஆம் குலோத்துங்க சோழன் ஆண்ட கிபி 12ஆம் நூற்றாண்டாகும். சிலர் 9ஆம் நூற்றாண்டு என்றும் கூறுவர். வால்மீகி முனிவர் வடமொழியில் ராமாயணத்தை இயற்றினார். அதனை தமிழ் பண்பாட்டிற்கு ஏற்ப ஈடு இணை இல்லாமல் கம்பர் தமிழில் தந்த காவியமே ராமாயணமாகும். கம்பர் தம் நூலுக்கு ராமாவதாரம் என்று பெயரிட்டார். இக்காப்பியம் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கித்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்னும் 6 காண்டங்களை கொண்டது. இந்த 6 காண்டங்களின் சிறு பிரிவுகளாக 113 படலங்கள் உள்ளன. மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 10,500 ஆகும். இக்காப்பியத்தின் கதை ராமனின் வரலாற்றை பற்றி தெரிவிப்பதால் ராமாயணம் எனப்பட்டது. அடிப்படையில் அறமும் சமயமும் காப்பியத்தின் பொருளாக அமைகின்றன. மனிதர் யாவருக்கும் பயன் தரும் ஒழுக்க முறைகளையும் பண்பாட்டினையும் குறிக்கோளினையும் ஆட்சி சிறப்பினையும் விளக்கும் அருமையான இலக்கியமாக திகழும் சிறப்புடையது கம்பராமாயணம். இந்நூல் நடையில் நின்றுயர் நாயகனாக விளங்கும் ராமன் தெய்வ நிலையில் இருந்து இறங்கி மானுட நிலையில் மனிதனாக வாழ்ந்து காட்டிய தன்மைகளையும் சிறப்புகளையும் விளக்கும் ஓர் ஒப்பற்ற நூலாகும். இந்நூலில் கம்பர் வலியுறுத்தும் நீதியும் அறனும் மக்கட் சமுதாயம் அனைத்திற்கும் பொதுவானவை ஆகும். கம்பராமாயணம் ஒருவனுக்கு ஒருத்தி என்னும் கற்ப நெறி நின்று வாழ வேண்டும் என்ற உண்மையை ஏகபத்தினி விரதனாம் ராமன் மூலம் தெரிவிக்கிறது. பிறன் மனையை விரும்பினால் அவனும் அவனை சார்ந்த சுற்றமும் குலமும் அழிந்துவிடும் என்பதை இந்நூல் விளக்குகின்றது. காலத்தால் அழியாத காவியமாம் ராமாயணத்தின் கதைக்குள் செல்வோம். கம்பராமாயணம் பாலகாண்டம். கோசல நாடு. மானுடத்தின் வெற்றியை உலகுக்கு உணர்த்திய முதல் தெய்வ மகன் ராமன். அவன் அவதரித்த அழகிய திருநாடு கோசல நாடு. அது பழம் பெருமை மிக்கது. அதை சத்தியவரதனாகிய தசரதன் சக்கரவர்த்தி என்ற பெருமையோடு ஆண்டு வந்தான். அவன் உதித்த குலம் சூரிய குலம் என்பார். நீதியும் நேர்மையும் வீரமும் பேராற்றலும் மிக்க மன்னர் ராமனின் குல முதல்வர்களாக திகழ்ந்தனர். ராமன் பிறந்ததால் இக்குலமும் உயர்வு பெற்றது. இக்குலத்தின் பெருமையால் ராமனும் உயர்வு பெற்றான். மழை வளம் குறைந்தால் நாட்டின் வளம் குறைந்துவிடும். கோசல நாட்டில் பருவமழை தவறாது பெய்தது. வெள்ளி பனிமலை மீது உலவிய கரிய மேகங்கள் அள்ளி பொழிந்த மழை நீர் வெள்ளமாக பெருக்கெடுத்தது. அது சரையு நதியாக பாய்ந்தது. மலைப்படு பொருள்களாகிய மணியும் பொன்னும் முத்தும் சந்தனமும் அகிலும் தேக்கும் அவ்வெள்ளம் அடித்து வர அலைப்படு பொருட்கள் ஆயின. வணிக மக்களைப் போல அந்நதி இப்பொருட்களை வாரி அடித்துக் கொண்டு வந்தது. நீல் நதி அந்த மலையின் உச்சியையும் அகலத்தையும் தழுவி வந்ததால் அது கணிகை மகளை ஒத்திருந்தது. அலைக்கரத்தில் மலை பொருட்களை ஏந்தி வந்து அடிவாரத்தில் குவித்தது. சரையு நதி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்னும் 5 வகை நிலங்களில் பாய்ந்தது. அந்நாட்டை வளப்படுத்தியது. மலைக்கற்களிடையே தோன்றி வெள்ளம் காணாராகி பெருகி பாய்ந்து குளம், குட்டை, ஏரி, கால்வாய்களில் பரவி வயல்களையும் சோலைகளையும் பசுமையுறச் செய்தது. ஏட்டையும் தொடுவது தீமை என்று கூறி நாட்டை கெடுத்தவர்கள் அக்காலத்தில் இல்லை. பெண் கல்வி நாட்டு முன்னேற்றத்துக்கு நலம் விளைவிக்கும் என்பதை நன்கு உணர்ந்திருந்தனர். பொருட்செல்வம் இயற்கை தருவது, கல்வி மானுடர் தேடி பெறுவது. செல்வக்குடியில் பிறந்த செல்வியர் கல்வி கற்று கவின் பெற்று சிறப்பு அடைந்தனர். கலைமகளும் திருமகளும் அவர்களை அடைந்து கொலுவேற்றிருந்தனர். கற்ற இப்பெண்களால் உற்ற நல்ல அறங்கள் சீரும் சிறப்பும் பெற்று திகழ்ந்தனர். இவர்கள் வறியவருக்கு இல்லை என்றாமல் வாரி வழங்கினர். விருந்தினர் வந்தால் விளைந்து வரவேற்றனர். இன்முகம் காட்டி நல்லுரை பேசி உணவும் உறையுருளும் தந்து சிறப்பு செய்தனர். மாதர்தம் செயலால் மாட்சிமிக்க அறங்கள் தலைத்து ஓங்கின. அன்னச்சத்திரங்கள் ஆயிரக்கணக்கில் செயல்பட்டன. அங்கே சோறு வடித்த கஞ்சி ஆறு போல பெருகியது. அது கால்வாய்களாக கிளைத்து சோலைகளிலும் வயல் நிலங்களிலும் பாய்ந்து வளம் பெருகியது. சிறுமியர் சிற்றில் இழைத்து சிறு சோறு சமைத்தனர். முத்துக்களை அவர்கள் சிறு சோறாக அமைத்தனர்.
அம்முத்துக்களை இளம் விளையாட்டு சிறுவர்கள் தம் காலில் இடறி சிதைத்தனர். அவை அவர்கள் திரட்டி எடுத்து போடும் குப்பைகளாக குவிந்து கிடந்தன. மருத நிலத்து சோலைகளில் மயில்கள் தோகை விரித்து ஆடின. குயில்கள் கூவின. தாமரை முகைகள் விளக்குகள் போல ஒளி வீசின. முகில்கள் இடித்து முழவாக ஒளி செய்தன. நீர் அலைகள் அழகிய திரைச்சிலைகள் ஆயின. குவளைகள் கண்விழித்து நோக்கின. இவ்வாறு மருத நிலம் நாட்டிய அரங்காக பொலிவு பெற்று அழகு செய்தது. அன்னப்பறவைகள் தாமரை மலர்களை அடைந்து துயில் கொண்டன. தம் அருகே தம் இளம் குஞ்சுகளை உறங்கச் செய்தன. சேற்று நிலத்தில் கால் வைத்த எருமைகள் தம் கொட்டிலில் உள்ள கன்றுகளை நினைத்து கொண்டு ஊற்று என சுரந்த பாலை இச்சின்ன பறவைகள் வாய் வைத்து மடுத்தன. தேரைகள் எனப்படும் பசுமை நிற தவளைகள் தாலாட்டு பாடின. அவை அதனை கேட்டு மயங்கி துயின்றன. சேற்று நிலத்தில் எருமைகள் பாலை சொரிந்ததால் நாற்று நடும் வயல்கள் வளம் காட்டின. நெற்பயிர்கள் செழித்தன. அரங்குகளில் அறிவையர் ஆடலும் பாடலும் நிகழ்த்தினர். யாழும் குழலும் இணைந்து இசை அரங்குகளில் இனிமை கூட்டின. சதங்கை ஒளிகள் பதங்களுடன் சேர்ந்து நாட்டிய நங்கையருக்கு நளினம் சேர்த்தன. இசையும் நாட்டியமும் வசையில் கலை செல்வங்களாய் கவின் செய்தன. இந்நாட்டின் தலைநகர் அயோத்தி என்னும் மாநகராகும். செல்வச் சிறப்பாள் அழகை நகரையும் இன்பச் சிறப்பாள் பொன்னகராம் அமராவதியையும் இது ஒத்திருந்தது. எழில்மிக்க இந்நகரை பொழில் சூழ்ந்த மதில்களும் குழிகள் மிக்க அகழிகளும் சூழ்ந்திருந்தன. மதில்கள் விண்ணை தொட்டன. அகழிகள் மண்ணின் அடித்தளத்தை அழுத்தின. காவல் மிக்க இந்நகரை நால்வகை படைகள் காத்து போற்றின. மக்கள் தம் உயிர் என மன்னனை மதித்தனர். அவனும் மக்களை கண்களை இமைப்போல் காத்து வந்தான். பகைவர் காட்டிய பகை அவன் முன் எரிமுன் வைத்த பஞ்சு ஆகியது. அவர்கள் அஞ்சி புறமுதுகு காட்டினர். உட்பூசலும் வெளித்தாக்களும் இன்றி நாட்டில் அமைதி நிலவியது. ஆக்கம் தலைத்தது. ஊக்கம் நிலவியது. செம்மைகள் நிலைத்தன. மாதரார்த்தம் கற்பின் திறத்தால் நாட்டின் பொறுப்பு உயர்ந்தது. அறத்தின் ஆக்கத்தால் துறக்கமும் தோற்றது. ஆடவர் தம் மரச்செயலால் வீரம் செறிந்தது. புகழ்மிக்க நாடு என திகழ்ந்தது. கொடை சிறப்பால் வறுமை நீங்கியது. வள்ளல்கள் என்று ஒரு சிலர் மட்டும் புகழ் பெறாமல் அனைவரும் பிறர் துன்பத்தை களைந்தனர். பிறர் கை ஏந்தாமல் பீடும் பெருமையும் பெற்று மக்கள் வாழ்க்கை நடத்தினர். செல்வம் தனிவுடைமை என்று கூற முடியாமல் அனைவருக்கும் உரியதாயிருந்தது. கல்வியும் மக்கள் உடைமையாயிருந்தது. கற்றவர் கல்லாதவர் என்ற பேதமின்றி அனைவரும் கல்வி கற்று அறிவில் சிறந்தவராய் திகழ்ந்தனர். புறச்செல்வத்திலோ அற வாழ்க்கையிலோ குறை காணாத மன்னன் தன் அகவாழ்வில் நிறைவு காணாதவனாய் வாழ்ந்தான். மக்கட்செல்வம் அவனிடம் வந்து அவனை மகிழச் செய்யவில்லை. யாழும் குழலும் அவனுக்கு திகட்டி விட்டன. அமுதமொழி பேசும் குழந்தைகளின் மழலை மொழி கேட்டு மகிழ விரும்பினான். கோடி இருந்தும் என்ன பயன்? நாடி தன் மடியில் தவழும் நன்மக்களை அவன் பெறவில்லையே. ஒருத்தி அல்ல, 3 பேர் அவனுக்கு மனைவியர். எனினும் கருத்தரித்து காதல் நன்மகனை பெற்றுத்தரவில்லை என்ற குறை அவனை அரித்தது. சூரிய குலம் அவனோடு அஸ்தமித்து விடுமோ என்ற அச்சம் உண்டாகியது. அவனுக்கு பின் யார் அந்த நாட்டை ஆள்வது? வாரிசு இல்லாமல் வறுமை உற்று கிடந்தது அவன் வாழ்வு. இன்பம் சேர்ப்பதற்கு ஏந்திலையர் பலர் இருந்தனர். துன்பம் துடைப்பதற்கு ஒரு மகவு இல்லையே என்ற ஏக்கம் அவனை தாக்கியது. வைத்தியனை கேட்டான். வழிவகை அவனால் கூற இயலவில்லை. ஆசிரியனை அணுகினான். வசிஷ்டர் அவன் குலகுரு, அரசியல் ஆசான், வாழ்க்கை வழிகாட்டி, சாஸ்திரம் தெரிந்தவர். அவரை அடைந்து தன் குறையை வெளியிட்டான். பொருட்செல்வமும் கல்வி செல்வமும் மாந்தர்தம் முயற்சியால் பெருகுவன. அவை ஈட்டத்தக்கவை. மக்கள் செல்வம் பெற தெய்வ அருள் தேவைப்படுகிறது. அதற்கு மறைக்கற்ற மாமறையோன் நீர்தாம் வழிகாட்ட வேண்டும் என்றான். மழை இல்லாவிட்டால் மறையவர் வேள்விகள் ஏற்றுகின்றனர். மற்றையோர் இசை பொழிவித்து இறைவனை வேண்டுதலும் உண்டு. இந்த மரபுகளை ஒட்டி மகவு இல்லை என்றால் யாகம் எழுப்பித்தல் அக்கால மரபாக கொண்டிருந்தனர். அதற்கு புத்திர காமேட்டி யாகம் என்று பெயரிட்டனர். மகவினை நல்கும் மகிமை இந்த புத்திர காமேட்டி யாகத்துக்கு உள்ளது என்றும் தக்கவரை தலைமையாக கொண்டு இதை நடத்துக என்றும் வசிஷ்டர் அறிவுரை தந்தார். தெய்வ அருளால் பிறக்கும் மகன் ஆற்றல் மிக்கவனாய் விளங்குவார் என்ற நம்பிக்கையும் சேர்ந்து கொண்டது. அக்கால வழக்கப்படி இம்மகவு வேள்வி ஏற்றுவதற்கு முன் மற்றோர் வேள்வி ஏற்ற வேண்டும் என்று மரபு இருந்தது. இதற்கு அஸ்வமேத யாகம் என்று பெயரிட்டனர்.
அடக்க முடியாத குதிரை ஒன்றினை முன்னனுப்பி அதனை மடக்குபவரை எதிர்க்க படைகள் பின்தொடர்ந்தன. அதனை கட்டி வைப்பவர் மாவீரன் என்று புகழ் பெறுவார். தசரதனும் இப்பரிவேள்வியை செய்து முடித்துவிட்டு பின் இம்மகவு நல்கும் நல்வேள்வி நடத்தினான். தெய்வங்கள் புகழ்ச்சிக்கும் வழிபாட்டுக்கும் மகிழ்ந்து கேட்ட வரங்களை கொடுத்து வந்தன. தவம் செய்வோருக்கு ஆற்றலையும் ஆயுளையும் தந்தன. அசுரர்களும் அமரர்களும் மாறி மாறி தவங்கள் செய்து சிவனிடமும் பிரம்மனிடமும் வேண்டிய வரங்களை பெற்றனர். வரங்களை பெற்றதும் தம் தரங்களை மறந்து உரம் கொண்டு முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையூறு விளைவித்தனர். அரக்கர்களை எதிர்க்கும் ஆற்றல் இல்லாத தேவர்களும் மாமுனிவர்களும் தெய்வங்களை அடைந்து தம்மை காக்கும்படி வேண்டினர். வரம் கொடுத்த தெய்வங்களே வழி தெரியாமல் திகைத்தன. பிரம்மனும் சிவனும் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த பரமனிடம் சென்று முறையிட்டனர். அவர்களோடு இந்திரனும் சென்றான். திருமுறை மார்பனாகிய திருமால் அருள் செய்ய வந்து அவர்களுக்கு ஆறுதல் உரை கூறினார். தெய்வங்கள் தந்த வரத்தை மானுடனே மாற்ற முடியும் என்று கருதி தான் மானுட வடிவம் எடுத்து தசரதன் மகனாய் பிறந்து அந்த கொடியவரை வேறறுப்பதாய் வாக்களித்தார். அங்கு முறையிட வந்த வானவர்கள் தாமும் மண்ணில் வானராக பிறந்து உதவுவதாக உறுதியளித்தனர். அவனுக்கு வண்ண படுக்கையாய் இருந்த ஆதிசேடன் இலக்குவனாக பிறக்க என்று ஆணையிடப்பட்டது. தம் கைகளில் தங்கியிருந்த சங்கு சக்கரங்கள் பரத சத்ருக்கணர்களாக பிறக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டது. தெய்வங்கள் நேரிடையாக களத்தில் இறங்க தயங்கினர். அவர்கள் குரங்குகளுக்கு தலைமை தாங்கினர். இந்திரனின் கூறு வாளியாகவும் அங்கதனாகவும் செயல்பட்டது. காற்றின் மைந்தனாக ஆற்றல் மிக்க அனுமன் பிறந்தான். பிரம்மனின் கூறாக சாம்பவான் ஏற்கனவே பிறந்திருந்தான் என்று அறிவிக்கப்பட்டது. அனுமன் காற்றின் மைந்தன் எனினும் சிவனின் சீற்றமும் ஆற்றலும் வீர செயலும் அன்பன்பால் அமையும் என்று அறிவிக்கப்பட்டது. தெய்வ நகர்களில் தேவர்களும் தெய்வங்கள் மூவரும் முன் பேசிய பேச்சுரைகள் இப்பொழுது செயல்படும் காலம் வந்துவிட்டது என்பதை வசிஷ்டர் உணர்ந்தார். திருமால் தசரதன் மகனாக பிறப்பார் என்பதை அறிந்து செயல்பட்டார். மகனை நல்கும் வேள்வி செய்விக்க வழிவகைகளை கூறினார். வேள்விக்குரிய ஆசான் யார், அவர் எங்கு இருக்கிறார், எப்படி அவரை அழைத்து வருவது என்று முறைகளை கேட்டு தசரதன் செயல்பட்டான். வேள்வி ஆசான் அதற்கு தகுதி கலைக்கோட்டு மாமுனிவருக்குத்தான் உள்ளது என்று வசிஷ்டர் அறிவித்தார். அவரை ருசிய சுருங்கர் என்றும் கூறுவர். அவர் அங்க நாட்டில் தங்கியிருக்கிறார் எனவும் ரோமபாதர் அந்நாட்டு அரசர் எனவும் அவர் தம் மகளை இம்முனிவருக்கு மணமுடித்து தம் அரண்மனையில் மருமகனாய் இருக்க வைத்திருக்கிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டன. ரோமபாதரின் மருமகனாக இருந்த கலைக்கோட்டு மாமுனிவரை அழைத்து வர தசரதன் சென்றான். அவர் தலைமையில் மகவு நல்கும் வேள்வி நடத்த இருப்பதாகவும் அவரை அனுப்பி வைக்கும்படியும் அழைப்பு விடுத்தான். மாமன்னன் வேண்டுகோளை மறுக்க முடியாமல் மாமுனிவராகிய கலைக்கோட்டானை அவரிடம் அனுப்பி வைத்தார் ரோமபாதர். வந்தவருக்கு வரவேற்பும் வாழ்த்தும் கூறி சிறப்புகள் செய்தான் தசரதன். கலைக்கோட்டு ஆசான் வேள்வி தலைவராய் இருந்து சடங்குகளையும் முறைப்பாடுகளையும் செம்மையாய் சேவித்து வேள்வியை நடத்தி வந்தார். வேள்வி குழிகளில் வெந்தி எழுப்ப மகப்பேற்று கூறிய அசுவ பொருட்களை அதில் இட்டு வேத மந்திரங்களை விளம்பி தேவர்களுக்கு இட்டு அவர்கள் மகிழ்ந்து அருள் செய்தனர். ஓமக்குழியிலிருந்து பூதம் ஒன்று வெளிப்பட்டது. தட்டு ஒன்று தாங்கி வந்து அதை கலைக்கோட்டு ஆசானிடம் தந்துவிட்டு மறைந்து விட்டது. பொன்னொளி வீசிய பொற்புடைய தட்டில் அற்புதமான அமுத பிண்டம் இருந்தது. அந்த பிண்டத்தை அவர் அரசனுக்கு தந்து நல்லாசி கூறினார். தட்டில் இருந்த அமுதத்தை கட்டிய மனைவியர் மூவருக்கும் பகிர்ந்தளித்தான் தசரதன். எஞ்சியிருந்த மிச்சத்தை மீண்டும் இளையவள் சுமித்திரைக்கு தந்து அவளை இரட்டையருக்கு தாயாக்கினான். இலக்குவன் சத்ருக்கணன் சுமித்திரைக்கு பிறந்தனர். கோசலைக்கு கரிய செம்மலாகிய ராமனும் கைகேயிக்கு அரிய பண்பிலனாகிய பரதனும் பிறந்தனர். தசரதன் வாழ்வு மலர்ந்தது. எல்லா செல்வமும் அவனை வந்து அடைந்து மகிழ வைத்தன. கட்டிலங்காளையர் நால்வரும் களைப்பயில தெளிவும் மலை நிகர்த்த ஆற்றலும் போர் பயிற்சியும் பெற்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தனர். வசிஷ்டர் அவர்களுக்கு வேத சாஸ்திரங்களை பயிற்றுவித்தார். நூலறிவும் போர் பயிற்சியும் மிக்கவர்களாக வளர்ந்தனர். நாட்டாட்சி முறை கற்க அவர்கள் மக்களோடு பழகினர். அவர்கள் குறைகளை நேரில் கேட்டு அறிந்தனர். மாலை வேளைகளில் சாலை நிலைகளில் ஊர்ப்புறம் சென்று மக்களை சந்தித்தனர். செல்லும் இடமெல்லாம் வெல்லும் திறனுடைய இலக்குவன் ராமனை தொடர்ந்தான். அவ்வாறே பரதனை சத்ருக்கணன் நிழல் போல் தொடர்ந்தான். தம்பி உள்ளான் படைக்க அஞ்சான் என்று கூறும்படி இலக்குவன் ராமனுக்கு அரணாக விளங்கினான்.
உடன்பிறப்பு என்பதற்கு இலக்கணம் இந்நால்வர் உறவில் விளக்கமுற அமைந்திருந்தது. பாசம் அவர்களை பிணைத்தது. மூத்தவன் ராமன் என்பதால் மற்றவர்கள் அவனிடம் அன்பும் பாசமும் காட்டி மதித்தனர். தலைமை ராமனிடம் இயல்பாக அமைந்து கிடந்தது. மக்களும் அவனை மற்றவர்களை விட மிகுதியாக நேசித்தனர். ஆற்றுவரியாக இயங்கிய தசரதன் வாழ்க்கை புயலையும் இடியையும் சந்திக்க நேர்ந்தது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.